அடிக்காய் விடுங்க அடிக்காய் ஆளு ஏறிச்சிட்டாங்க, 2 பேருமே ஏறிச்சிட்டாங்க, வயசானவர்கள். விபத்தை ஏற்படுத்திட்டு என்ன இப்படி பேசுறாரு? கைய காட்டி வருது, அவன் தான் வந்து ஏற விட மாட்டான். நாங்க அந்த ஊர்ல அம்மாவோட போறோம். நொடி பொழுதுல இப்படி ஒரு சம்பவமா? ஆஸ்பத்திரி கொண்டு நீங்க அங்க நின்று ஏமாத்துறீங்க. யாருக்கும் தவறு, ஏமாத்தாரு கிடையாது. வண்டி தள்ளிட்டா வச்சிருக்காங்கடா. ஆமா, நீங்க நான் எங்க ஏறி வச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எங்க ரோட்டுங்க அங்க வரைக்கும். லாரி டிரைவரை துரத்தி சென்று தாக்கிய பொதுமக்கள். அரியலூர் பெரம்பலூர் புறவழிச்சாலையில இருந்து அரியலூர் ஜெயம்கொண்டம் சாலை நோக்கி சுண்ணாம்பு சுரங்கத்துக்கு போன கனரக டிப்பர் லாரி ஒண்ணு அந்த வழியா வந்த இருசக்கர வாகனத்துல மோதி இருக்கு. ராயபுரம் ஊரை சேர்ந்த ரங்கராஜ் அப்படின்றவர் மேல மோதி இருக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் சாலையில விழுந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த லாரி அந்த இருசக்கர வாகனத்தை சில மீட்டர் தூரம் இழுத்துட்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்துல நின்னு இருக்கு. அப்போ பாதுகாப்பு பணியில ஈடுபட்ட போலீசாரும் பக்கத்துல இருந்த பொதுமக்களும் உடனடியா விபத்துல சிக்கியவங்களை மீட்டு சாலையின் ஓரமா அமர வச்சிருக்காங்க. ஓட்டுநர் செல்வத்தை சாலையின் ஓரமா போயிட்டு லாரியை நிறுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்காங்க. அப்போ அவர் வண்டியை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த பொதுமக்கள் அவரை தாக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ அங்க பரபரப்பான சூழல் இருந்துச்சு. உடனடியா போலீசார் தலையிட்டு ஓட்டுநரை மீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.